ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி, 12,000 வருஷத்துலேருந்து ஒரு 9,000 வருஷங்களுக்கு முன்னாடி புதைந்து போன ஒரு தீவு, அதாவது கடற்பகுதியிலேருந்து புதைந்து போன ஒரு தீவு. அது வந்து பார்த்தீங்கன்னா புதைஞ்சு போயிருக்கு. அதை வந்து இப்போ மறுபடியும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்கிறவங்க வந்து இப்போ மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது கடற்படைக்கும் ஆஸ்திரேலியாவை இணைக்கக்கூடிய ரெண்டு வகைகள். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும், தனுஷ்கோடி எப்படி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி புதைக்கப்பட்ட ஒரு இடம் ஆஸ்திரேலியாவில் வந்து நார்த்து பகுதியில் அந்த மாதிரி ஒரு புதைக்கப்பட்ட வரும். அதாவது 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு 500லிருந்து 5 லட்சம் மக்கள் தொகையை உள்ளடக்கிய ஒரு நகரமாக வந்து அந்த வருஷத்துல வந்து இது இருந்திருக்கு. இப்போ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் வந்து தண்ணி அந்த அந்த காலத்துக்கு முன்னாடி வந்து அது மண்ணில் புதைஞ்சி இப்போ மறுபடியும் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக இப்போ மேலே வந்தனால இப்போ நம்ம ரீசெண்டாக டைட்டானிக் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அது மாதிரி இவங்களோட ஆராய்ச்சியில அந்த நகரத்தை வந்து இப்போ மீண்டும் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பகுதியானது இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பகுதியானது 1.6 சதுர கிலோமீட்டர் ஆஸ்திரேலியாவோட பெரியது. ஆஸ்திரேலியா மாதிரி 1.6 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை என்னன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்புல இருந்திருந்தால், இந்நேரம் வந்து ஆஸ்திரேலியா இருந்திருந்தால், இது வந்து ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்பை அதிகப்படுத்தணும் இல்லாமல் இன்னும் அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அந்த காலத்தில் இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து இது ரொம்பவுமே வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த தீவு மூலமாக டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்பவே பயன்படுத்திட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சனால இதனால வந்து அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரியில் இதை கண்டுபிடிச்சனால அவங்க வந்து மிகவும் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய வகையில் இருந்திருக்கு. இதுக்கான விஷயங்களை வந்து இன்னும் மேற்கொள்வதற்கு அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நகரமானது அது வந்து மேற்பரப்புல இருந்திருக்கும் போது, அதாவது தண்ணிக்குள்ள மூழ்காம மேற்பரப்புல இருந்திருக்கும் போது அது வந்து மிகவும் ஒரு காட்சியளிக்கக்கூடிய பொருளா இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இயற்கை அதிகமா இருந்த இடம், ஒரு நேச்சுரல் பிளேஸ் ரொம்ப அதிகமா இருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது ஓவராலா கணக்கிட்டு பார்க்கும்போது 2,50,000 சதுர கிலோமீட்டர் வந்து ஓவராலா வருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து முற்றிலுமா அவங்க கண்டுபிடிச்சது வந்து ஆஸ்திரேலியால இருந்து குனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தூரம், அவ்வளோ தூரத்துக்கும் ஆஸ்திரேலியாவோட கடற்படைக்கும் அவ்வளோ தூரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் வந்து இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் இதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் இருக்கும்போது இதை டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ அகைன் வந்து அதுக்குண்டான இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து புகைப்படத்தெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் காலத்தில் வந்து அது எப்படி இருந்திருக்கும், இந்த நகரமானது எப்படி இருந்திருக்கும், அதாவது மண்ணில் புதைக்கப்பட்ட இந்த நகரமானது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற புகைப்படத்தையும் வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ எல்லாருக்குமே இருந்த மாதிரி இப்போ இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தனுஷ்கோடி புதைக்கப்பட்ட இடம் மறுபடியும் மேலே வந்திருந்தா நம்மளுக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களுக்குமே வந்து இது ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவுனால, இது மூழ்கினது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை பேரழிவுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து கொஞ்சம் தூரம் அப்படி போயிருக்கலாம். அதாவது கடலில் இருந்து அந்த பகுதிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போயிருக்கலான்ற அந்த கோணத்துலேயும் வந்து அவங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதன் மூலியம் விலை மதிக்க முடியாத பொருட்கள் ஏதாவது இதுலேருந்து கிடைக்குமா, ஸோ இந்த மண்ணின் ரகம் அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து இன்னும் அவங்களோட பொருளாதாரத்துக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால அவங்களோட பொருளாதாரத்துக்கு வந்து இன்னும் மேம்படுத்த முடியுமா, அந்த மாதிரியான கோணங்கள் எல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவுமே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கான முயற்சிகளை வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டோட வளங்கள் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண முயற்சிகளை வந்து அவங்க ரொம்ப வருஷமா வந்து மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க இதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறது வந்து மிகவுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்றது வந்து சொல்லப்படுது. இயற்கையை வந்து நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இயற்கையால் அழியப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ மறுபடியும் அது ஒரு இயற்கை காரணமாக மேலே வந்திருக்கலாம், இல்லை அல்லது அவங்க வந்து
அது எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இவங்க தேடி போய் ஆராய்ச்சி பண்ணதாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ வந்து ஒரு இயற்கையை வந்து மறுபடியும் அழிஞ்சு போன ஒரு இயற்கையான விஷயங்களை வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது என்பது மிகவும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வகையில தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன உங்களோட இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.